இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் நாம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாகும் படி நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அவள் அழைக்கப்பட்டது நிமித்தமாகத்தான் அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக இந்த இடத்திலே நாம் இருக்கிறோம். அவர் பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தவான்களாய் மாற்றும்படியாக அழைத்திருக்கிறார். சமாதானம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். நீதிமான்கள் ஆகும்படி நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கே நம்மை அழைத்திருக்கிறார். பலவீனங்களை மாற்றும்படி அழைத்திருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பை கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது இந்த ஊழியம் தேவனாலே கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுவதில்லை. அதாவது தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு யாரும் தானாக ஏற்படுவது இல்லை என்று சொல்லியிருக்கிறது. நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாம் உண்மையோடு உத்தமத்தோடு அவர்களுக்கு செய்ய நாம் ஆயத்தமாக நாம் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்க்கும் பொழுது தேவன் அந்த ஒரு குறிப்பிட்ட கோத்திரத்தார் அல்லது லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் தேவனை ஆராதிக்கவும் காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தவும் தேவனுக்கு தூபம் காட்டவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த நாட்களில் ஆண்டவரை சொல்றாரு, இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் தம்மை மீட்கும் பலியாக தம்மை ஒப்பு கொடுக்கவும் வந்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அவரே ஊழியம் செய்து அவர் உபதேசித்து பிரசங்கித்து அவர் நமக்கு செய்து காட்டி சென்றிருக்கிறார். அவர் ஊழியத்தின் நாட்களிலும் சீஷர்களை ஏற்படுத்தி நீங்கள் கிராமங்களுக்கு சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பியிருக்கிறார். அதாவது ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புகிறதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுத்தந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்ய சொல்லியிருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அதாவது அதனால அறுப்புக்கு எஜமான் வேலையாட்கள் தான், ஊழியக்காரர்களை அனுப்பும்படி நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்தை குறித்து ஒவ்வொருவருக்கும் அவர் கற்று தந்திருக்கிறார். ஊழியம் செய்யும்படி அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தரை பற்றிய அறிவை, அவருடைய ரட்சிப்பை உலகமெங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். அவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்து அவர் பரலோகத்திற்கு செல்லும் பொழுது தன் சீஷர்களுக்கு சொல்லி சென்ற முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் எல்லாரையும் சீஷராக்குங்கள், நீங்கள் எல்லாருக்கும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று. பிரியமானவர்களே, அதனால்தான் இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பை அவருடைய ரட்சிப்பை நாம் உணர்ந்தவர்களாக நாமும் அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதான் அவர் ஊழியம் செய்யும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். அதன் பிறகு சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து உலகம் எங்கும் அவர்கள் பரவி ஊழியம் செய்யவும் பேதுருவை அழைத்தார். அடுத்தது பவுல் அப்போஸ்தலன், ஸ்தேவான், பிலிப்பு என்று ஆதி திருச்சபையிலே அநேகர் எழும்பினது நிமித்தம், ஊழியங்களுக்காக எழும்பினது நிமித்தம் இன்று நாம் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை அறிந்து அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவரால் அந்த சபையிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை பார்க்க முடிகிறது. இப்போ பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, அவருடைய கிருபையினால் இந்த ஊழியம் அவருக்கு கொடுக்கப்பட்டது பெரிய ஊழியம் என்று நான் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் துன்புறுத்த வேண்டும் என்று சென்று கொண்டிருந்த அந்த பவுலை இயேசு கிறிஸ்து சந்தித்து தன்னுடைய நாமத்தை பிரசங்கிக்கும்படியாக அவரை ஏற்படுத்தினார். அந்த அனனியாவுக்கு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, எல்லா ராஜாக்களுக்கும் பிரஜாதியாருக்கும் இஸ்ரவேலாருக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படியாக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அவர்தான் என்ன செய்கிறார், ஒவ்வொருவரையும்
அழைத்து அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை பலப்படுத்தி அவர்களை பயன்படுத்துகிறார் என்று பார்க்கிறார். அவருடைய கிருபையினாலே அழைக்கப்பட்டு அவர் பயன்படுத்தப்படுகிறார். அப்போ எனக்காக அவர் எவ்வளவு, என்னுடைய நாமத்திற்காக எவ்வளவு பாடுபட வேண்டும் என்பதை நான் அவருக்கு காண்பிப்பேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வரக்கூடிய எல்லா பாடுகளையும் சகித்து பவுல் அப்போஸ்தலர் இந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றினார் என்று நான் பார்க்க முடிகிறது, வேதத்திலே பார்க்க முடிகிறது. அப்போ அவருடைய கிருபையினால், பவுல் சொல்றார், அவருடைய கிருபையினால் அவர் எனக்கு இந்த ஊழியத்தை தந்தார். என்னுடைய உண்மையை அறிந்து, அதாவது என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி அவர் இந்த ஊழியத்தை எனக்கு தந்தார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஊழியக்காரன் எப்படி உண்மை உள்ளவனாக காணப்பட வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ ஊழியம் என்று சொல்லும் பொழுது அவரவர் தாளந்துக்கு தகுந்தபடி, நான் ஒரு ஓமையை கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமையை சொல்லும் பொழுது, தூர தேசத்திற்கு போன ஒரு மனுஷன் தன்னுடைய வேலைக்காரனிடத்துல ஒரு இடத்துல 5 தாளந்து, ஒரு இடத்துல 2 தாளந்து, ஒரு இடத்துல 1 தாளந்து கொடுக்கும் பொழுது 5 தாளந்து உடையவன் அதற்குண்டானதை சம்பாதித்து கொடுக்கிறான். அந்த 1 தாளந்தை உடையவன் என்ன செய்கிறான்னா, அவர் எஜமான் சொன்னபடி செய்யாதபடிக்கு அந்த 1 தாளந்தை அப்படியே வைத்துக் கொடுக்கிறான். அப்பொழுது அந்த எஜமான் வரும் பொழுது அந்த 5 தாளந்து உள்ளவனை பார்த்து சொல்லுகிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே நீ உண்மை உள்ளவனாய் இருந்தாய், அதனால அநேகத்துல உன்னை அதிகாரியாக்குவன். அதான் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் விரும்புகிறது அதான். பெரிய ஊழியம் என்று நம்ம நினைக்கும் பொழுது, அதாவது கர்த்தரை அறியாத தேசங்களுக்கோ அல்லது நாடுகளுக்கோ அல்லது கிராமங்களுக்கோ சென்று அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதுதான் ஊழியம் என்று இல்லை. அந்த அவருடைய ரட்சிப்பை, எனக்கு அவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார், சமாதானத்தை தந்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நான் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேன். அவர் இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், அவர் ரத்தம் சிந்தினார், அவருடைய பாவத்தால் கழுவப்படுகிறேன். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு என்னை சுத்திகரிக்கும் என்கிற விசுவாசம், என்கிற நம்பிக்கையை அநேகருக்கு நாம் எடுத்து செல்லும் பொழுது அதுதான் ஒரு ஊழியம். இப்படிப்பட்ட நமக்கு கொடுத்த தாளந்தை நாம் அவருக்கென்று நாம் அதை பயன்படுத்தும் பொழுது அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அதற்காக முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் அதற்குண்டான ஞானத்தையும் பலத்தையும் தருவார். நம்ம எப்படி பேச வேண்டும் என்று அவர் நமக்கு கற்றுத் தருவார். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அப்போஸ்தலர் மிகவும் பயந்திருந்தார்கள். எத்தனையோ உபதேசங்களை அவரிடத்தில் கேட்ட பொழுதும் அவர்கள் அவரை அறிவிக்காதபடி பயந்திருந்தார்கள். அப்போ தேவனிடத்திலே வேண்டுதல் செய்கிறார், பிதாவே, எங்களுடைய சீஷர்கள் அவருடைய சுவிசேஷத்தை தைரியமாக அறிவிக்கும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று, நீர் கிருபை செய்யும் என்று வேண்டிக் கொள்கிறார். அப்பொழுது அவருடைய பரிசுத்த ஆவியினால் அருளப்படும் பொழுது பேதுரு தைரியமாக பிரசங்கித்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம், கர்த்தருக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தார். நம்முடைய தாளந்துக்கு தகுந்தபடி, நமக்கு கொடுத்த தாளந்துக்கு தகுந்தபடி கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அப்போ ஊழியத்திற்கென்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், ஊழியம் செய்வதற்கென்று அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்று அழைக்கப்பட்டவர்களாய், தேவனால் அழைக்கப்பட்டவர்களாய் இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே இருந்து உம்முடைய வசனங்களை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீங்க. நாங்கள் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை இன்று எங்களுக்கு கற்று தந்தீங்கப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய ராஜ்யத்திற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றும்படியாய், பரிசுத்தவான்களாய், நீதிமான்களாய் மாற்றும்படியாய், நாங்கள் சமாதானத்தோடு வாழும்படியாய், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய அழைப்பை ஏற்று அப்பா உமக்காக ஊழியம் செய்யும்படியாய் நாங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை எங்களுக்கு கற்று தந்திரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அழைப்பின் குரலை கேட்டு அதிலே கர்த்தாவே நாங்கள் அதை அசட்டை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய அழைப்பிற்கு ஏற்றபடி நாங்கள் நடக்கவும் கீழ்ப்படியவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. அதிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படவும் கடைசி பரியந்தம் அப்பா உம்முடைய பரலோக ராஜ்யத்திலே உடைய வருகையின் வரைக்கும் ஆண்டவரே அதிலே உண்மை உள்ளவர்களாய், உத்தமுள்ளவர்களாய் நாங்கள்
காணப்படும். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒரு காலம் உடைய கிருபை நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு, அபாத்திரராய் நடந்து கொள்ளாதபடிக்கு, அந்த அழைப்புக்கு பாத்திரராய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களை பலப்படுத்தும். எல்லா பலவீனங்களையும் நீக்கி எங்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தைகளை ஆசீர்வதியும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை வழங்குவதாக. உம்முடைய சத்தியத்தினாலே தகப்பனே வசனத்தின் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சமாதானத்தை அளவில்லாமல் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறேன். என்னை தாழ்த்துகிற இடத்தில் காணப்படுகிற குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும் அப்பா. வார்த்தை நீர் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நான் உயர்த்துகிறேன். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.